வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை ஒட்டி ஏற்படக்கூடிய கடலரிப்பை தடுத்து தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 50% முடிஞ்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா வள்ளி குகை பக்கத்துல அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்க இப்போ இந்த வீடியோ மூலமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்காக திருக்கோவில் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட தொகை பாத்தீங்கன்னா 19.80 கோடி. தடுப்பு சுவர் அமைக்கும் பணி கிழக்கு கடற்கரை ஒட்டி நடந்துகிட்டு இருக்கு. 496 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் உயரத்திலும் இந்த தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. தடுப்பு சுவர் அமைக்கும் பணியின் நவீன தொழில்நுட்பமான கேபியன் பாக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேபியன் பாக்ஸ் தொழில்நுட்பம் அதிகமாக வரக்கூடிய அலைகளின் தாக்கத்தை தாங்கி நீடித்து உழைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. கேபியன் பாக்ஸ் தொழில்நுட்பங்கிறது கம்பியிலான பெட்டிக்குள்ள பாறைகளை அடுக்கி தடுப்பு சுவர் அமைக்கிறது. கேபியன் பாக்ஸ் தொழில்நுட்ப கட்டமைப்பை நீங்க வீடியோல பார்த்தே எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு செம்மையா ஒரு பிளான் போட்டு சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரைக்கு இது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் நான் அகிலன்.